வெரி குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருப்புக்கோட்டையிலிருந்து சுப்பராஜா. வெரி குட் மார்னிங் டு ஆல். வெரி குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, ஆக்சுவலாக நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபைனலில் வந்தாச்சு. ப்ராபபிலிட்டி வந்தாச்சு. இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான், புள்ளியியல் மட்டும்தான். பண்ணுற வேலையை தெளிவாக பண்ணணுங்கிறது நான் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கிற ஒரு இது. அதனால தான் நான் ஸ்லோவாக போனாலும் அடுத்த ஒரு 2 வாரம் ஃபுல்லாக நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெஸ்ட்டு போட போகிறோம். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. நான் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேனாலும் ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடய நான் ஆரம்பித்தேன். அதை நான் முடிச்சு கொடுத்துருவேன். எனக்கு இதை ஸ்கிப் பண்ணிட்டு போக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக எனக்கு மனசே இல்லை. பட் ஆனால் வேறு வழி கிடையாது. நான் ஏன் ரேஷியோ விட்டேன் அப்படின்னா, நீங்கள் ரேஷியோ எல்லாருமே போட்டுருவீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு இதுதான் ஹோப் தான். இன்னொன்று ரேஷியோ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்குது. ஓகே, ஸோ அது இருக்கையிலே ரொம்ப ஈஸியான இது. நம்ம சொல்லிக் கொடுத்தா புரியணும்னு இல்லை, பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் ரேஷியோ டாபிக் மட்டும் நான் விட்டுருக்கேன். மற்ற எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணிட்டேன் சார். ஸோ ஃபைனல் மோஸ்ட்டில் இருக்கும். ராமானுஜம் சீரீஸினுடைய கடைசி இது ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கும். நேற்று வந்து கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டியோட ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2000க்கும் மேற்பட்ட குரூப் 2A தேர்வுகள் அப்படிங்கிறது வர இருக்குது. டிஎன்பிசி சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. 2100 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் மாதம் எக்ஸாம், 4 மாதம் இருக்குது. சூப்பராக தெளிவாக தரவாக பக்காவாக படித்தோம்னா எக்ஸாமை கிளியர் பண்ணுறோம். இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது, மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டைங்கிற பிளேஸில் ப்ராக்டிஸ் வில்லேஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சாரோடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே சொல்லலாம். கிட்டத்தட்ட டிஜிட்டல் ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஜோன் சொல்லுவாங்க. கரெக்டாக சொன்னால் மீனிங் என்னென்னா, ஸ்மார்ட் ஃபோன் அலௌடு இல்லை, குட்டி ஃபோன் தான் இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் புக்கு மெட்டீரியல் இதோட கையில் தான் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க. அடுத்த என்டையர் 1 இயர் கோர்ஸ். இதை பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட்டு டச் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்கள். நிச்சயம் எங்கள் சைட்லேருந்து கால் வரும். ஒரு 1 இயர் கஷ்டப்படுங்க, அடுத்த 60 வருஷம் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் இந்த வட்டம் போஸ்டிங் வாங்கணும், உறுதியாக வாங்குகிறோம். அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ கல்விக்கு இதுவரை நான் 10th 12th டிகிரி வாட் எவர் மேபி என்னன்னாலும் இருக்கலாம். ஃப்ரம் டுடே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா யோசிச்சு கெரியர் அப்படிங்கிறத பில்ட் பண்ணுங்கள். 60 வயசு வரைக்கும் ஜாப் கேரண்டி. ஓகே, அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இல்லை அப்படின்னா 8925529270 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான சிறப்பு அம்சம் என்னது அப்படின்னா, பீக் டு பீக் செஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ரொம்ப முக்கியமாக சொன்னால் லைப்ரரி சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. குரூப் 4ன்னு சொல்லி 140 பேர் படித்தாங்க. கிட்டத்தட்ட நல்லா டெவலப் பண்ணுங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட். உண்மைக்கே சொல்லப்போனால் அவங்க தான் சொக்க தங்கங்கள், அதுதான் உண்மை. ஓகே, நீங்கள் வீட்டிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்லாம் பார்த்தாலே நமக்கே இதே ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு மெனக்கடுறாங்க. நாங்கள் படிக்க வைக்கிறோங்கிற தாண்டி அவங்க அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்களே, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். கொஞ்சமாவது லேர்ன் பண்ணியிருப்பாங்க, உறுதியாக போஸ்டிங் வாங்குவாங்க. அதில் எந்த வித டவுட்ஸும் இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க எல்லாருமே. இன்னும் நல்லா சொல்லப்போனால் நான் உரிமையெல்லாம் சொல்லுவேன், என்னோட பசங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் ஜாலியாக படித்தாங்க. அதனுடைய சக்ஸஸை தொடர்ந்து குரூப் 2A சொல்லி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மே 20 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரூஷியலாக ஒரு 40லேருந்து ஒரு 50 சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, லேட் பண்ண வேணாம். அதுங்கிற தாண்டி நமக்கு நோட்டிஃபிகேஷனுங்கிறது லேட் ஆகும். சில பேர் குரூப் 4 அடுத்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம், குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம்பாங்க. பட் அது எக்ஸ்ட்ரா 20 நாள் கிட்ட கேப் ஆயிடும். 20 நாளில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 லெசன் படித்தாங்க கூட நிறைய படிச்சிடலாம். ரைட்? ஸோ அதனால் வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. செகண்ட் ஒன், மேக்ஸு புரியலை அப்படின்னா, மேக்ஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். பிவியில் மட்டும், என்டே பிரான்ச் இல்லைங்க, பிவியில் மட்டும் மேக்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா 100% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றி தெரியலாம். இப்போ நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ராமானுஜம் சீரீஸுங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். என்னுடைய ஸ்டைல், என்னுடையவே நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சேனோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அந்த வகையில் மேக்ஸ் புரியலை, மதுரை பிவியில் புரியலை அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய ஃபீச்சர்ஸ். இப்போ வரைக்கும் 700+. ஓகே, 700+ மேலே குரூப் 2A கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க. எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ வெயிட் பண்ண வேணாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்? ஓகே சார், கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்.
நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலாக சரியான அப்செட் ஆயிடுச்சு எனக்கு ஃப்ரம் மை சைட்லேருந்து. ஏன்னா கான்செப்டோட நான் முடிச்சுட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் வச்சேன், கான்செப்ட் வச்சு ஒரு 4 சம் சால்வ் பண்ணலான்னு பிளான். பட் நமக்கு அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் அது இதானதுனால அப்படியே ஒரு ஸ்பாட் இதாகிடுச்சு. அதனால தான் ஒரு நேற்று கான்செப்ட் மட்டும் தெளிவாக சொன்னேன். இப்போ ஒரே ஒரு ரீகால் பண்ணுவோமா? ரைட், எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. ஒரு காயின் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஒரு காயினை டாஸ் பண்ணோம் அப்படின்னா என்எஃப்எஸோட வேலையை எத்தனைங்க? 2. 2 காயினை டாஸ் பண்ணால் 4. 3 காயினை டாஸ் பண்ணால் 8. ஆனால் இந்த 3 காயினை டாஸ் பண்ணோம் இல்லையா? 3 காயினை டாஸ் பண்ணோம். இந்த 3 காயினை டாஸ் பண்ணுறப்போ எப்படி என்எஃப்எஸ் எழுதணும்னு சொன்னேன். 2 டைம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் ஃபுல்லாக ஹெட்டு, செகண்ட் லைனில் ஃபுல்லாக அட்டை. அதே பகடை கணக்கில் ஒரு பகடையை டாஸ் பண்ணால் 6. 2 ரோல் பண்ணி விட்டோம்னா 36. ரைட்டா? அடுத்து கார்ட்ஸ்ன்னு போனால் 52 கார்ட்ஸ். ரைட், அதில் முக்கியமாக டிஎன்பிசி சைடில் கேட்ட கொஸ்டின்ஸு, ஸ்கூல் புக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாங்க. 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு மேலே ப்ராபபிலிட்டியில் வேலையே இல்லை. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் என்ஆஃப்இ பை என்ஆஃப்எஸ், பிஆஃப்இ பை பிஆஃப்எஸ், பிஆஃப்இ ப்ளஸ் பிஆஃப்இ பார் ஈக்குவல் டு 1, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேணாம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக போகலாம். பேசிக்கான கொஸ்டின்ஸாக போகலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொண்டு போகிறேன். சரியா? ஓகே, ஸோ சம்மு ஸ்கூலில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வைவா, ஒரு 10 கொஸ்டின்ஸ், எனக்கு தெரிஞ்ச 10 கொஸ்டின்ஸ். ரெடியா? சும்மா ட்ரை பண்ணுங்க. 10 கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சைட்லேருந்தே போயிடலாமே. ரைட், ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2, இது எதனுடைய ஃபார்முலாஸ்? ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. 10 செகண்டுக்கு மேலே வேலையே இல்லை. வெரி குட். செகண்ட் ஆஃப் இன்ட்டு கச் இன்ட்டு a ப்ளஸ் b, இது எதனுடைய ஃபார்முலா? சூப்பர். ஓகே, குட், வெரி குட். ஓகே, கரும்பு உற்பத்தியில வேர்ல்ட்லயே இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு? ஓகே, செக்ஸ் ரேஷியோல எந்த ஸ்டேட் ரொம்ப அதிகமா இருக்குப்பா? 1000 ஆண்களுக்கு இத்தனை குழந்தைகள் பிறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதானே செக்ஸ் ரேஷியோ. 10 குழந்தைகள். எந்த ஸ்டேட் அதிகமாக இருக்குது? தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக இருக்குது செக்ஸ் ரேஷியோவில்? அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2011 சென்செக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். 21 வந்திருக்கணும், கொரோனா வந்து தடுத்து விட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஆஃப்டர் எலெக்ஷன் அதுதான் முதல்ல கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஏவும் இது சென்செக்ஸையும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் June 4க்கு அப்புறம். வெரி குட். ரைட், இப்போ நான் கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஆர்டிக்கிள் 12 and 13 இது எதை பற்றி சொல்லுது? ஆர்டிகிள் 12 and 13. 5லேருந்து 12 வரைய படிப்பாங்க இல்லைன்னு சொல்ல, இந்த 13வது ஆர்டிகளை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் மட்டும் ஓரமாக இருப்பாங்க. பார்த்து அந்த மீம்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆர்டிகிள் 14 கேட்டால் இப்போ சொல்லுவீங்க, சட்டத்தின் முன் அனைவரும் 15 பாகுபாடு கட்டத்தடை, 16 வேலை வாய்ப்புகளில் சம உரிமை, இது எல்லாமே சொல்லுவோமா? 13 கேட்டால் நானே சில நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்காவேன். அது சூரியவம்சம் படத்தில் அந்த சரத்குமார் ஓரமாக நிற்கிற மாதிரி ஆர்டிகிள் 13, அந்த மீம்ஸ் கூட பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அது. அதான் உண்மை, நிஜமாவே அதான் உண்மை. நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஓகே, ரைட், வெரி குட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? முதல் 5 ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் ஆர்டர் பண்ணுங்க. முதல் 5 ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் ஆர்டர் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணாம இருக்கவே கூடாது. குட், ரைட் பா. ரைட், கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப பெருசாலாம் மெனக்கிட மாட்டோம். நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா, யாரா வீடியோ வந்துருந்தீங்க, இன்னைக்கு தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்கலன்னா நேற்று வீடியோ போய் பார்த்துருங்க. தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு ரெண்டாவது இங்கே வாங்க. சரியா? பண்ணிடலாமா? ஓகே, ஃபைன். சம்முக்குள்ளே போயிடலாம், டைரெக்டாக உள்ளே போயிடலாம். பேசிக்கான கொஸ்டின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்களும் டக்குன்னு சொல்லிடணும். ப்ராபபிலிட்டியான ஒரு ஈஸியான டாபிக் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பார்வைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ரைட், என்ன சொல்கிறாங்கப்பா? 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கணும். 2 நாணயங்கள்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும் சார்?
எஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ், இது முதல்ல நீங்கள் எழுதணும். இந்த சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும். சார் மறந்து போன மாதிரி இருக்குது, லைட்டாக மறந்து போன மாதிரி இருக்குது, இந்த பின்னாடி இருக்குல்ல ரெண்டு அடி அடிச்சுக்கோங்க. ரைட்டா? ஞாபகம் வந்துடும். குயிக்காக வந்து என்ன பண்ண சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 2 காயின் போட சொன்னார். இப்படி ஒரு உருண்டை, இப்படி ஒரு உருண்டை போட சொல்லியாச்சா? இது 1 ரூபா, இது 5 ரூபான்னு வச்சுக்கிறோம். இதுலேயும் ஹெட் இருக்கும், இதுலேயும் டெய்ல் இருக்கும், இதுலேயும் ஹெட் இருக்கும், இதுலேயும் டெய்ல் இருக்கும். என்ன பண்ணணுப்பா? 1/2 மார்க் போட சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஹெட்டு ஞாபகம் இருக்கா? வெரி குட். அடுத்து அதே மாதிரி ஹெட்டு டெய்லு மறந்துருப்பீங்க, நான் அதனால தான் இன்னொருக்கு எழுதுறேன். டெய்லு ஹெட்டு, லாஸ்டா டெய்லு டெய்ல். ஞாபகம் இருக்கா? சார் இது தெரியலன்னா என்ன சார் பண்ண? மூட்டையெல்லாம் அப்படி பேக் பண்ணி வச்சுட்டு அப்படி ஓரமாக அப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ எத்தனைப்பா? எஸ், என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ தட் இஸ் கால் 4. இது தெரிஞ்சா உள்ள வாங்க. நான் எப்படி மென்சுரேஷன்ல ஃபார்ம்லாம் முக்கியம் சொன்னேன்ல, அது மாதிரி இது தெரிஞ்சா உள்ள வாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க அடிச்சிருவீங்க. ஓகே, 2 நாணயங்கள் சுண்ட அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 2 நாணயங்களிலும் எத்தனை ஃபேஸஸ் இருக்கணுமா? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கணும் மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இருக்கு இல்லையா, 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் அந்த இருக்கு. இந்த இதுக்குள்ளதான் பார்க்க போறீங்க. இதுக்குள்ளதான் 2 ஃபேஸஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். எதுலாம்ப்பா? இது வருமா? அச்சு வராது. ஏன் வராது சார்? ரெண்டுமே ஒரே ஃபேஸஸ். இது வருமா? எஸ், அஃப்கோர்ஸ் வரும். தட் இஸ் கால் HT. அதே மாதிரி செகண்ட் ஃபேஸஸ் வருமா? எஸ் வரும், TH. அதே மாதிரி TT வருமா? நெவர், வராது. அப்போ எத்தனைப்பா இருக்கு? 2. அப்போ ஆன்சர் என்ன பாரு போகுது? தட் இஸ் கால் 2 அப்படிங்கிறத போட்டு வருவாங்க. சார் இங்கே கவனிச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டியோட மிக முக்கியமான ட்ரிக். நோட்டை மூடிடுங்க, சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல கொஸ்டின்ஸை ரீட் பண்ணாதீங்க. நிகழ்தகவு மாதிரி பார்த்துட்டீங்க, லைட்டாக கொஸ்டின் மேலோட்டமாக பார்த்தது நிகழ்தகவுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே பேக் சைடு வாங்க, கீழே அப்படியே எட்டி பாருங்க. 4 ஆப்ஷன்ஸ் எட்டி பாருங்க. ABCDன்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்க? ABCD அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, 4, 7, 1/3 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் என்ன பண்ணிடணும்? இதை அடிச்சுட்டு போட்டு போயிட்டே இருக்கும். ஏன்பா? ஏன் நேற்று ஒரு 3 பாயிண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு தட் இஸ் கால் 1. இயலாத நிகழ்ச்சி நிகழ்தகவு அன்ஷூர் ஈவென்ட் அப்படின்னா 0. 3வது முக்கியமான பாயிண்ட், நிகழ்தகவின் மதிப்பானது எப்பொழுதும் 0விற்கும் 1ற்கும் 0விற்கும் 1ற்கும் இடையில் மட்டுமே அமையும். அப்போ இதெல்லாம் எதுவுமே வராது. என்ன வராது? ஸோ ஆன்சர் 1/3. இது ஒரு ட்ரிக்கு. நான் ஒரு கொஸ்டினில் பார்த்தேன், நான் வச்சு சொல்கிறேன். ரைட்டா? ரைட். இப்போ 2ன்னு போட்டாச்சு. இப்போ 2 வருமா? வராது. எக்காரணத்தை கொண்டும் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? டைம் அண்ட் ஒர்க்கில் 3 வீடியோ பார்த்தோம். கடைசியாக வர ஆன்சரை குடுக்குன்னு கொண்டு போய் எல்சிஎம்ல டிவைட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? கடைசியாக வர ஆன்சர் அதே மாதிரி தான் இங்கே கடைசியாக வர ஆன்சரை அப்படியே குடு கொண்டு போய் என்ன பண்ண போறீங்கப்பா? இதில் போய் டிவைட் பண்ணி விட்டுற போறீங்க. வேற எதுவுமே கிடையாது. அப்போ 2/4 அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ கேன்சல் பண்ண தட் இஸ் கால் 1/2. ரைட்? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், வெரி வெரி லோ பேசிக்கான கொஸ்டின். கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியணும்? சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது தெரியணும், கூறுவேலி அப்படிங்கிறது தெரியும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், அதிகபட்சம் 7 அப்படின்னா என்ன மீனிங்? அதிகபட்சம் 7 அப்படின்னா 7 தான் அதிகபட்சமா இல்லை 7ம் 7க்கு மேலையா? கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எனக்குள்ள சைடில் நோட் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்னோட கட்டம் கட்டி எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. 3 செட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 செட்டு கொஸ்டின்ஸையும் நான் ஒரே இதாக மெர்ஜ் பண்ணி நான் கொண்டாடினேன். சரிங்களா? கொஸ்டின்ஸ் கேட்டால் 3மே கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க. ஓகே, இதில் என்ன சார் கொடுத்துருக்காங்க? அதிகபட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அட்மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி குறைந்தபட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. சரியா? அதிகபட்சம் 5 அப்படின்னா 5ம் 5க்கு கீழே. 5, 4, 3, 2, 1 ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. 0வும் சேர்த்து வரணும். புரியுதுங்களா? ஏன் சார்? ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0ல இருந்து 1 கிடையாது, அதனால தான் சொன்னேன் 0 அப்படிங்கிறது வரணும்.
ஸோ குறைந்தபட்சம்னா அந்த நம்பரும் அதுக்கு மேலே. நீங்கள் எப்படி எழுதணும்னா அப்படியே எழுதிக்கணும், அதுவும் அதுக்கு கீழே, அதுக்கு கீழே. அதே மாதிரி குறைந்தபட்சம்னா அதுவும் அதுக்கு மேலே, அதுவும் அந்த நம்பர் சேர்த்து வரும். இதை 2-3 டைம் சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. அதிகபட்சம் 4னா அதுவும் அதுக்கு கீழே, குறைந்தபட்சம் 3னா 3 3க்கு மேலே. இதை வச்சு மூவ் பண்ணணும். ரைட்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சார்? ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணுங்க. என்ன லைன் கொடுத்துருக்காங்க? 3 சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டிவிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ 3 காயின்ஸ் அப்படின்னாலே மென்சுரேஷனில் பார்த்த மாதிரி 2D அண்ட் 3D நம்ம பார்த்தோம். அதில் ஃபார்முலா தெரிஞ்சாதான் சம்முக்குள்ள என்ட்ரா முடியும். அதே மாதிரி தான் இங்கே என்ன தெரிஞ்சிருக்கணும்? உறுதியாக எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் தெரிஞ்சிருக்கணும். சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? மனப்பாடம் பண்ணாதீங்க, மாட்டிக்கிறவங்க. நேற்றே சொல்லியாச்சு ஷார்ட்கட் மாதிரி. என்ன பண்ணணும் சார்? 2 காயின் கான்செப்டை 2 டைம் எழுதணும். ஞாபகம் இருக்குல்லையா? ஞாபகம் இருக்குல்ல? யா, அதே தான் எழுத போகிறேன். எழுதிட்டேன்னா HH HT TH TT. ரைட்? அதே இன்னொரு காப்பி பேஸ்ட் HH HT TH and then TT. எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லாக நான் என்ன ஆட் பண்ணி விட சொல்லுனேன்? ஞாபகம் இருக்கா? சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லாக ஹெட் அப்படிங்கிறத சேர்த்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லாக ஹெட்டுங்கிறத சேர்த்துருங்க. செகண்ட் ரோல ஃபுல்லாக டெய்ல் 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 அப்படிங்கிறத சேர்த்துருங்க. அப்படின்னா என்ன வரப்போகுதுப்பா? therefore n of s equal to n of s equal to எத்தனை பாருக்கு? 8. இது தெரிஞ்சால் மட்டும்தான் சம்முக்குள்ளே போக முடியும். ஆர் அதர்வைஸ் என்ட்ராகவே முடியாது. நவர் பண்ண கஷ்டம். புரிஞ்சுங்களா? ஸோ 3 நாணயங்கள் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். 2 நாணயத்தை 2 டைம் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல்லாக ஹெட்டை ஆட் பண்ண போகிறீங்க, செகண்ட் ரோல ஃபுல்லாக டெய்லை ஆட் பண்ண போகிறீங்க. புரிஞ்சா? ரைட். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க சார்? இது தெரிஞ்சுன்னா நீங்கள் கொஸ்டினை போய் ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனைத்தும் தலையாக கிடைக்க, எல்லாமே ஹெட்டாக இருக்கணுமா? சரியாப்பா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆல் ஹெட்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன். ஆல் ஹெட் அப்படின்னா அங்கே பாருங்க, இந்த பாக்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இந்த வீட்டில் என்னதெல்லாம் ஹெட் இருக்கு? எல்லாமே ஹெட்டாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு. வேற இது இது இந்த வார்த்தை வேற எதுவுமே கிடையாது. அப்போ என்னதான் இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணிடலாம்ப்பா? therefore 1ன்னு முடிச்சிடலாம். அதோட முடிச்சு விட்டுறாதீங்க. கடைசியாக என்ன பண்ணணும்னு சொன்னேன்? டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தோம்னா வர்ற ஆன்சரை குடு கொண்டு போய் எல்சிஎம்ல போய் டிவைட் பண்ணி விட்டணும். அப்போ இதே மாதிரி தான் வர்ற ஆன்சர் எதில் போய் டிவைட் பண்ணணும்ப்பா? இந்த NRSல போய் டிவைட் பண்ணி விட்டுறணும். 1/8 இஸ் த ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்கு, கேட்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த வேர்ட், மோஸ்ட் வேர்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு தலை. புரியுதா? எஸ், இதுதான் அதிகபட்சம் ஒரு தலை. அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இப்போதான் அங்கனக்குள்ளே சொல்லிட்டேன். அதிகபட்சம்னா அதுவும் அதுக்கு கீழே அந்த நம்பரும் வரணும். ரைட்டா? இங்கே பாருங்களேன், அதிகபட்சம் 1ன்னு கொடுத்துருக்காங்க. நான் நம்பரை மட்டும் எழுதுறேன். ரைட்? அதிகபட்சம் 1ன்னா 1 எழுதிட்டேன். அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கு? 0. அவ்வளோதான். எழுதியாச்சா? என்ன கொடுத்துருக்காங்கப்பா? தலை, அதாவது ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்குலாம் எங்களால் ஹெட்டுன்னு மட்டும் போடும். ஹெட்டு மட்டும் போடும். ரைட்டா? இப்போ எழுதிடலாமா? இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு என்னெல்லாம் ப்ராக்கெட்டில் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. ஒரு ஹெட்டு வர்றதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது சார்? அதை மட்டும் பாருங்க. இது வருமா? இது வருமா? இது வருமா? எஸ், அஃப்கோர்ஸ் வரும். ஸோ டி டி ஹெட். அடுத்து இது வருமாப்பா? வராது. இது வருமா? கண்டிப்பாக வரும். ஒரே ஒரு ஹெட் இருக்குல்ல? 2. இது வருமா? எஸ், வரும். டி ஹெச் டி. வேற ஏதாவது? ஒரு ஹெட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. 0 ஹெட்னா என்ன சார் அர்த்தம்? ஹெட்டே இல்லாதது. எங்கேயாவது இருக்கா? இந்த இருக்கு பாருங்க, லாஸ்டா ஒன்று இருக்கு பாருங்க, ஹெட்டே இல்லாதது. தட்ஸ் கால்ட் ட்ரிபிள் டி. எழுதியாச்சு. அப்போ என்னப்பா ஆன்சர் வரப்போகுது? 1 2 3 4. 1 2 3 4. இந்த 4ன்னு எழுதிட்டேன். ஆன்சர் இது இல்லடா, தப்பு பண்ணிடாதீங்க. ஆன்சர் இது கிடையாது. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0க்கும் 1க்கும் இடையில மட்டும்தான் இருக்கும். ஆன்சர் 4ன்னு வந்திருக்கு, கிடையவே கிடையாது. வர்ற ஆன்சரை எதால டிவைட் பண்ணிடணும்? NF ஆல டிவைட் பண்ணணும். கேன்சல் பண்ணி. therefore 1/2. கரெக்டா? ஒரே ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் ஒரு தலைனா 1 கீழே. அப்போ என்ன சொன்னாங்க? ஒரு ஹெட் இருக்கிறதுலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு? எஸ், அஃப்கோர்ஸ் இந்த இருக்கு, ஒரு ஹெட் இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. செகண்ட் கச்சு டின்னு சொன்னாங்க.
2 கேட்டு இது விட்டாச்சு. HTTன்னு சொன்னாங்க, இந்த எடுத்து எழுதியாச்சு HTT. 3வது THTன்னு சொன்னாங்க, இந்த எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் ஏன் ட்ரிபிள் டி போட்டிருக்காங்கன்னா, நான் தான் சொன்னேன் ஹெட்டே இல்லாது, தட் இஸ் கால் ஜீரோ ஹெட். ஜீரோ ஹெட்னா ஹெட்டே இல்லாது இது இங்கே மட்டும்தான் இருக்கு, எழுதியாச்சு. ஸோ தேர்ஃபோர் டோட்டலாக எத்தனை நம்பர் வந்திருக்கு? 4. அதை என்ன பண்ணியிருக்கேன்னா 4/8ன்னு போட்டேன், தட்ஸ் கால் 1/2. இது என்னன்னா பி ஆஃப் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னன்னா n(a/n(s). இந்த மாதிரி ஃபார்முலா படிக்கணும், அதெல்லாம் வேணாம். வர்ற ஆன்சரை அந்த n(s)ல டிவைட் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? மேண்டட்டரியாக உறுதியாக சத்தியமாக இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அவங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். தேர்ட் கொஸ்டின் மட்டும் எனக்கு ஆன்சர் சொன்னால் போதும். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க? அட்லீஸ்ட் 1 டெய்ல். அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன் இல்லையா? 3மே கேட்க மாட்டாங்க சார். கொஸ்டினில் கேட்டால் ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க. இப்படி ஃபுல்லாக கொடுத்துட்டு 3 சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டி விடப்படுகின்றன எனில் அனைத்தும் தலையாக கிடைக்க நிகழ்தகவு காண்க. இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு காண்க. ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க, 3 கொஸ்டின் சேர்த்து கேட்க மாட்டாங்க. ஒரே கான்செப்ட்னால மொத்தமாக இருக்கிறத எடுத்துட்டு வந்துட்டேன். தேர்ட் கொஸ்டின், குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு. குறைந்தபட்சம்னா என்னது? நான் ஸ்கின்ட்டு மாதிரி கொடுக்கணும், வேறு எதுவும் இல்லை. குறைந்தபட்சம்னா என்ன சொல்லியிருக்கு? அந்த வார்த்தை இருக்குங்க. குறைந்தபட்சம்னா அதுவும் அதுக்கு மேலே, அப்படி தானேங்க? சரி, அதுவும் இங்கனக்குள்ள என்ன இருக்குது? குறைந்தபட்சம் 1 அப்படின்னு இருக்குது. அப்போ நம்பர் என்ன எழுதிக்குன்னா 1, 1க்கு மேலே என்ன வரப்போ? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4லாம் கிடையாது, மொத்தத்தையும் அங்கே 3 தான் இருக்குது, சரிங்களா? ஸோ 3 ஆச்சு. கூடவே என்ன கொடுத்துருக்காங்க? பூ, அதாவது டெய்ல். ஸோ எனக்குள்ள டீன் போட்டேன். ஸோ ஒரு டெய்ல் வர்றதெல்லாம் எடுத்து எழுதுங்க, 2 டெய்ல் வர்றதெல்லாம் எடுத்து எழுதுங்க, 3 டெய்ல் வர்றதெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னன்னா 1 டெய்ல், 2 டெய்ல், 3 டெய்ல் வருது. அப்போ என்ன இல்லைன்னு அர்த்தம்? டெய்லே இல்லாத அந்த 0 டெய்ல் என்ன, எத்தனை நம்பர் இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க நம்பரை சேர்த்த வேண்டியதான். டெய்லே இல்லாத என்னப்பா இருக்குது? இந்த இருக்குல்ல, இது மட்டும்தான் டெய்லே இல்லை, இது எல்லாத்துமே இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரணும்? 7/8. இல்லை சார் இப்போதான் நான் ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறேன் அப்படின்னா ப்ளீஸ் இதை ஒரு டெய்ல் இருக்கிறதெல்லாம் அடிச்சடிச்சு எடுத்து எழுதிக்கோ. செகண்ட் டெய்ல் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோ. 3 டெய்லுக்கு எழுதிக்கோங்க, எழுதி ஆன்சரை கொண்டு வாங்க. எனக்கு நல்லா ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் சார், வேணாம், நம்மளே பார்த்ததுமே போட்டுடலாம். புரிஞ்சா? ஸோ இதுதான் காயின்ஸ் கான்செப்டில் கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் அடிக்கடி கேட்குறாங்க. அதிகபட்சம் குறைந்தபட்சம்ங்கிற கான்செப்டில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக சொல்ல போனால் குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, இந்த 3 நாணயங்களை வச்சு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ரொம்ப அதிகம். சரியா? நெக்ஸ்ட் ஓடிடலாமா? எஸ். ஸோ ஒரு கொஸ்டின் தாங்க அது. ஐ மீன் 3 கொஸ்டின் காம்பினேஷன் சேர்ந்து ஒரே கொஸ்டினில் வச்சாச்சு, லாக் பண்ணியாச்சு. அங்கங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க, நான் 3 சேர்த்து ஒரே இதில் வச்சுருக்கேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஓடிடலாம். டைஸ் வந்தாச்சு. டைஸ் கான்செப்டில் நம்ம பார்த்துருந்தோம், 2 கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஒன்று, ஒரு டைஸில் ரோல் பண்ணி விட்டா, 2 டைஸை ரோல் பண்ணி விட்டான். ஞாபகம் இருக்கா? ஒரு டைஸை ரோல் பண்ணால் 6, ஒரு டைஸில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர் இருக்கும், 1லேருந்து 6 வரைக்கும். தட்ஸ் கால் n(s)ஓட வேல்யூ 6. 2 டைஸுக்கு 36. ஆல்ரெடி கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். நேற்றே வந்துட்டு ஹைஃபன் போடாமல் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஹைஃபன் போடவே வேணாம். 1,1,1லேருந்து 6,6 வரை எழுதிருக்கணும். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. முதல் லைனு, 2 பகடைகள் வீசப்படும் பொழுது. பேசிக்கான கொஸ்டினுங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். சரியா? 2 பகடை. அப்போ 2 பகடைனா என்னதுப்பா ஆன்சர்? n(s)ஓட வேல்யூ 36ங்கிறது முதல்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்கணும். இது தெரியாமல் சம்முக்குள்ளே போகக்கூடாது, போகவும் தப்பு, ஆன்சர் வராது. ஓகே, 2 பகடைகள் வீசப்படும் பொழுது 2 பகடைகளிலும் ஒரே எண். நோட்டை திருப்பி பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் எடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ல எழுதுனோம்ல பகடையில், அந்த 2 பகடையில் போய் பாருங்க. 1,1லேருந்து 6,6 எல்லாருமே எழுதியிருக்கணும். ஹைஃபனாக போட்டிங்கன்னா தெரியாது. ஒரே நம்பர் என்னென்ன நம்பர்லாம் வருது நீங்களே சொல்லுங்க. ஒரே நம்பர் என்னென்னலாம் வரும்? எஸ், 1,1 வரும். கரெக்டு தானேப்பா? இது ஃபர்ஸ்ட் பகடை, இது செகண்ட் டைஸ். இது ஃபர்ஸ்ட் டைஸ், இது செகண்ட் டைஸ். 2 டைஸ் வச்சு நான் ரோல் பண்ணுவோம். 1,1. வேற என்ன விடலாம்? எஸ், 2,2 விழுகலாம். வேற செக் பண்ணி பாருங்க. 3,3 விழுகலாம். வேற 4,4 அப்படிங்கிறது விழுகலாம். ரைட்? வேற 5,5. கரெக்டா? அண்ட் தென் லாஸ்டா 6,6. ஸோ எத்தனை நம்பருப்பா இருக்கு? 6 நம்பர் இருக்கு. கரெக்டு தானே? அதை தான் எழுதிடுவேன். ஸோ ஆன்சர் 6. முடிச்சிடாதீங்க, தப்பு. அப்போ என்ன போடணும் சார்? 6 டிவைடட் பை போட்டுக்கணும்
எல்சிஎம்ல நம்ம போய் டைம் அண்ட் ஒர்க்கில் டிவைட் பண்ணோம்ல, அதே மாதிரி போன கணக்கில் என்ன பண்ணோம், 8ஆல டிவைட் பண்ணோம். ஏன் 8ஆல டிவைட் பண்ணீங்க, 3 காயினை வந்து டாஸ் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ் 8. இங்க 2 டைஸ், இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்னதுங்க 36. ஸோ அப்போ பண்ணால் என்ன பண்ண போகுதுப்பா 1/6. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களா சார், வாய்ப்பு கம்மி, சும்மா பேசிக்கான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பகடைகள், முதல் எடுத்ததுமே 2 டைஸுங்கிற ரோல் வந்துருச்சு. அப்போ 2 டைஸ்னா நம்மளுடைய NRFSோட வேல்யூ என்னது பாருது, எஸ் அஃப்கோர்ஸ் NRFSோட வேல்யூ தட் இஸ் கால் 36. எழுதியாச்சு, பிரச்சனையே இல்லை. 2 பகடை இது தெரிஞ்சாதான் சம்முக்குள்ளே போக முடியாது. இப்போ கணக்கு எடுத்துக்கோங்க, முன்னாடி எடு. ஐ மீன் நம்ம எழுதினோம் இல்லையா, 1,1லேருந்து 6,6 வரை செட் இருக்கு இல்லையா, அந்த செட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்தாச்சா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக பாருங்க. ஒரே நேரத்தில் உருட்டி விடப்படும் பொழுது கிடைக்கும் முக எண்களின் இதான் கீ பாயிண்ட். என்னவா, பெருக்கற் பலன் 2, அந்த 2 வேல்யூவும் பெருக்கணுமா. 2 வேல்யூயும் பெருக்கிறப்போ அது என்ன எண்ணா இருக்கணுமானா பகா எண்ணாக இருக்கணுமா. தட் இஸ் கால் பிரைம் நம்பர். செக் கொஸ்டின். போன கணக்கு பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்களா தெரியாது, இந்த கணக்கு கேட்பாங்களா 100% வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எடுத்துக்காட்டுக்குள்ள பின்னாடி லாஸ்ட் கொஸ்டின்ஸாக வச்சிருக்காங்க. ஓகே ரைட். பிரைம் நம்பர் இங்கே என்ன சார் பிரச்சனை, பிரைம் நம்பர்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா, ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் கான்செப்ட்லேயே நம்ம வச்சு கேட்டிருந்தோம். பிரைம் நம்பர்னா என்னென்ன நம்பர்ஸு, காம்பவுண்ட் நம்பர்ஸ்னால் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் ஒரு 5 நம்பர், முதல் ஒரு 6 நம்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எழுதுவா இங்கே பாருங்க, அதே மாதிரி எழுதுறேன் பாருங்க. ரைட் சார். ஸோ பிரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னலாம் போடலாம் சார் சொல்லுங்கள், கரெக்டாக நம்மளால கரெக்டாக அடிப்பான் பாருங்க சார். 1 சார், 2, 3, 5, 7 இதெல்லாம் தெளிவாக அடிப்பாங்க. முதல் லைன்லேயே வெளியில் வந்துடுவாங்க. அன்னைக்கே கத்தி அழுத்தி சத்தமாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். 1 என்பது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. 1 இஸ் நெய்தர் பிரைம் நம்பர் நார் காம்போசைட் நம்பர். பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. அப்போ எதுல இருந்து ஆரம்பிக்குது, எஸ் 2, 3, 5, 7 அகைன் 11க்கு ஓடினோம் கண்ணா, 9 கிடையாது, 9 வராது. ரைட்டா? ஸோ இதுதான் என்னதுன்னா பிரைம் நம்பர். ஓகே ரைட். இந்த 2 வேல்யூவை பெருக்குனா இந்த நம்பர்ஸ்லாம் வரணும். சொல்றீங்களா, நீங்க சொல்றீங்களா? எஸ். அந்த படம் பார்த்து கதை சொல்றதான், ஈஸியாக முடிச்சிடலாம். படம் பார்த்து அந்த நம்ம எழுதியிருக்கோம்ல 36 செட்டு எழுதியிருப்பீங்க, நீங்கள் டாட்டா வச்சிருந்தீங்கன்னா தப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த படம் பார்த்து கதை சொல்றதுல என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும், அந்த 1,1 வருமா, போட்டுறாதீங்க, தப்பு. இப்பதான் சொன்னேன் 1 × 1 1 தான், ஆனால் பிரைம் நம்பர் வராது. ஓகே ரைட். காம்போசைட் நம்பர்ஸ்ல காம்போசைட் நம்பர்ஸ்லையும் கிடையாது, பிரைம் நம்பரும் கிடையாது. எடுத்து வெளியில் எழுதி வச்சுக்கோங்க. மேபி இந்த வீடியோ இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சைடில் நோட்னு சொல்லி எழுதிருக்கோங்க. நம்ம பசங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருப்போம். ஓகே ரைட். அடுத்து 1,2 வருமா சார்? எஸ் அஃப்கோர்ஸ் 1,2 அப்படிங்கிறது வரும். அடுத்து வேற எதுவும் வருமா சார்? 1,3 1,3 வரும்ல, 2ஐயும் பெருக்கணும். இந்த நான் எழுதிட்டேன். அடுத்து 1,4 வருமா சார்? வராது. அடுத்து 1,5 எஸ் அஃப்கோர்ஸ் வரும். 1,6 வராது. அடுத்து 2,1 வருமா சார்? கண்டிப்பாக வரும். கரெக்டு தானேங்க? 2,1 2,2 2,3 2,4 ஈவனோடைய மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அதெல்லாம் வராது. அகைன் 3 சீரீஸில் வாங்க. 3,1 வருமா சார்? கண்டிப்பாக வரும். அப்படி தானேங்க? 3 × 1 3, 1 × 5 5 வருது, 1 × 3 3, 1 × 2 2. ஸோ 3,1. அடுத்து 3,2 வருமாப்பா? 3,3 வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஈவன் நம்பர்ஸில் போயிடும். கரெக்டு தானே? பகு எண்ணா மாறிடும். 4 சீரீஸ் வருமா? அங்கே 4 நம்பரே இல்லை, அப்படி எப்படி 4 சீரீஸ் வரும் நீங்கள் கேட்கலாம்ல. ஸோ வராது. அப்போ 5 வருமா சார்? 5 இருக்கு கண்ணா, 5 இருக்கு. இப்போ சொல்லுங்க, அழகாக சொல்லுவீங்கல்ல. எஸ் 5,1 வரும். அடுத்து 5,2 5,3 5,4 அதெல்லாம் எங்கே போயிடும்? கம்போசைட் நம்பர்ஸில் போயிடும், பகு எண்ணில் போயிடும். 6 வருமா? 6 நம்பர் இருக்கா? இல்லை. அவ்வளோ, தட் இஸ் அ ஆன்சர். அப்போ என்ன பண்ணலாம்ப்பா? மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. டோட்டல் எத்தனை நம்பர் இருக்கு? 6 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சரா சார்? கிடையவே கிடையாது. ஸோ 6/36. அப்போ என்ன பண்ணலாம்ப்பா? 1/6. இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எதில் மாட்டுவாங்க அப்படின்னா
திருப்பியும் சொல்கிறேன், பா என்னன்னு தெளிவாக கொடுத்துருவான். நம்மளால கை வைக்கிறதே 1,1ங்கிறத எழுதிட்டு தான் கையே வைப்பான். ஆப்ஷன்ஸில் 7/36ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க, உறுதியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, ரைட்? ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கங்க. கேன்சல் பண்ணிடுறேன். 1,1 அப்படிங்கிறது நமக்கு வராது. புரிஞ்சா? ஸோ பிரைம் நம்பர் காம்போசைட் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று எதில் வச்சு கேட்பாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, பாலை ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே கட்டி வச்சுட்டு பிளாக் கலர் பால் ப்ளூ கலர் பால் எடுங்க, அந்த கணக்கில் கேட்கலாம். அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரைம் நம்பர், காம்போசைட் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர், அந்த கான்செப்டில் கேட்கலாம். புரிஞ்சா? ரைட்? ஸோ இப்போ இதுவரை என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? 2 காயின் ஃபஸ்ட்டு பார்த்தோம், சும்மா பேசிக். அடுத்து 3 காயின் வச்சு பார்த்தோம். அதில் டாஸ்கே சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறது தான். அடுத்து என்ன பண்ணோம்? டைஸ் வச்சு பார்த்தோம். 2 டைஸ் அப்படிங்கிறத வச்சு மூவ் பண்ணோம். அந்த 2 டைஸில் பேசிக்கான ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின்ஸு பா என்னன்னு வச்சு கொடுத்துட்டாங்க, ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது உள்ளே போகிறோம். எஸ், இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? 1 minute time. 1 minute time. In a simultaneous throw of 2 dice, what is the probability of getting a total of 10 or 11? சரியா? 2 பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவு காணுங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? ஒரு நிமிஷம் தாங்க டைம். அவ்வளோ டக்கு 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 டக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணிடணும். எஸ், 2 டைஸ், 2 டைஸ். இதுவரை பார்த்ததுக்கும் இந்த சம்ம பார்த்ததுக்கும் என்னப்பா வித்தியாசம்? கரெக்டாக சொல்லுங்க. இதுவரை பார்த்த கொஸ்டின்ஸுக்கும் 3 காயின்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம், டைஸ் வச்சுலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் போன சம்மில் இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே இருக்குது. என்ன சார் இருக்குது? தூக்குடா வார்த்தையை கரெக்டாக இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. யாரும் எழுதாதீங்க, கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். கொக்கியை மட்டும் தூக்குறோம். இந்த பாயிண்ட்டை என்ன தூக்குறோம்? கொக்கியை மட்டும். இங்கே பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். தெரியுதா? அல்லது தெரியுதா? தெரியலையா? இந்த எழுது எங்க போச்சு? வார்த்தை இருக்கா? காதை தொடர்ந்து தெளிவா கேட்டுக்கோங்க. ப்ராபபிலிட்டியில மோஸ்ட் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய கொஸ்டினை போய் எடுத்து பாருங்க, இதே கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டைஸா இருந்தாலும் சரி, சீட் கட்டு கார்ட்ஸா இருந்தாலும் சரி, பால்ஸமா இருந்தாலும் சரி, காயின்ஸமா இருந்தாலும் சரி, அல்லது 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 தான் வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்க போறீங்கன்னா, அல்லது அல்லது அல்லதுன்னு வந்துருச்சுன்னா பிளஸ் 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 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். வேற எதுவுமே கிடையாது. மனசுல உள்ள ஆழமா பச்சுக்கோ. ஆமா, ப்ராபபிலிட்டியில் ஒன்று சொன்னாரு சார். என்ன சொன்னாரு? நிகழ்தகவு. ஆமா, அதுல வந்து அல்லதுங்கிற ஒரு வார்த்தை சொன்னோம். அல்லதுன்னா என்ன பண்ணணும்? சுச்சம் மறந்து போச்சு, சொல்லவே கூடாது. ஓக்குள்ள ஒரு பிளஸ்ஸை போடணும் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அந்த பிளஸ். புரிஞ்சா? அல்லதுனா பிளஸ். என்ன சம்பந்தம் இல்லாமல் வளர்ற கொஸ்டினை 2ஆ பிரிச்சிருங்கன்னா முதல்ல என்ன இருக்கு? கூடுதல் என்ன இருக்கணுமாமா? 10 இருக்கணுமா, ரைட்? உங்க அந்த செட் எடுங்கப்பா. எஸ், அந்த கூடுதல்ல 10 வர்றதுல என்னெல்லாம் வருது சொல்லுங்க பார்ப்போங்கண்ணா. அழகா சொல்லுங்க, சூப்பரா சொல்லுவீங்கல்ல தங்கங்களா? சொல்லுங்க. 10 வர்றதுல என்னென்னலாம் வரும்? 1,6ல ஏதாவது 10 வருமா? 1லேருந்து 6 வரை சீரீஸ்ல வராது, தூக்கி தூர போட்டுரும். சரி, வேணாம். 2லேருந்து 6 வர்ற வரைய நல்ல 3,1 3,2 3,6 வரையா வர 4 தூக்குங்க. 4,1 4,2 4,5 4, தூக்கிறேங்க. 4,6 எடுத்தாச்சு. கரெக்டா? ரைட். அடுத்து என்ன வரப்போகுது? அதே மாதிரி 5 5,1 5,3 5,3 5,4 5,5. வெரி குட். முடிஞ்சா? அடுத்த ஒரு சீரீஸ் இருக்கு. 6,1 6,2 6,3 அதே தான் 6,4. இதை தான் கஷ்டம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா? வேற ஏதாவது வருமா? வரவே வரும். அப்ப எத்தனைப்பா இருக்கு? கூடுதல் 10 வர்றதுல எத்தனை இருக்கு? எனக்கு வர்றதுல 3ன்னு இருக்கு. நான் ஆன்சர் என்ன பண்ணிடுவேன்? பை 36ங்கிறத போட்டுருவேன். ஏன்பா? என்ன பெஸ்ஸோட வேல்யூ எத்தனை கண்ணா? அது எழுத மறந்துட்டேன் பார்த்தீங்களா? யாருமே சொல்லலை, போச்சுக்கிட்டேன். என்ன பெஸ்ஸோட வேல்யூ 36. ஏன்? 2 டைஸை த்ரோ பண்றாங்க. 3/36 எழுதிட்டேன். ரைட்டா? அடுத்த லைன் அப்படியே 2வது பாகத்தை பிரிச்சிட வேண்டியதான். கூடுதல் என்ன இருக்கணுமா? 11 கிடைக்கணுமா? 11 கிடைக்கலாம் சொல்லுங்க.
ஒன்று சீரீஸ் வருமா? அப்படியே படம் பார்த்து கதை சொல்கிறதா, கடை பாருங்க, கச்சு கச்சுன்னு பாருங்க. 1,1 1,6 வரை 2 சீரீஸ், 3 சீரீஸ் வாய்ப்பே கிடையாது. 4 சீரீஸில் 4,5 4,6 அச்சோ 10ஓட முடிஞ்சிச்சு. அதே 5 சீரீஸ் வாங்க, 5,1 5,2 5,3 5,4 5,5 அதே தான் 5,6ங்கிறது வரும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேங்க. நான் மனசுக்குள்ள படத்தை ஓட்டி சொல்லிட்டு இருக்கேன். 6,1 6,2 6,3 6,5 வேறு ஏதாவது வருமாப்பா கூடுதல் வர்றதில்ல? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதானே, ரைட்? இப்போ இதில் எத்தனைப்பா வந்துருச்சு? 1 2. அப்போ என்ன பண்ணலாம்? 2/36 அதெல்லாம் சேர்த்து போட்டுறணும். நான் அல்லதுன்னா என்ன சொன்னேன்? ப்ளஸ் பண்ணணும். எதை சார் ப்ளஸ் பண்ணணும்? உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸை ப்ளஸ் பண்ணணும். என்ன ஆன்சர் வந்துருக்கு? ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஆன்சர். இப்போதைக்கு இதுதான் ஆன்சர். இந்த ரெண்டையும் என்ன பண்ணா போதும்? ப்ளஸ் பண்ணா போதும். அப்போ என்ன வரப்போகுதுப்பா? 3/36 + 2/36. அப்படியே இங்கே பாருங்க, மாயம் இல்லை மந்திரம் இல்லை, சொல்கிறத பளிச்சுன்னு மைண்டில் போட்டு மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. சார் எனக்கு மண்டையில் லைட்டாக ஏற மாட்டேங்குது சார், என்ன சார் பண்ணுறது? டக்குன்னு எந்திரிங்க, குடுன்னு எந்திரிச்சிருங்க. எந்திச்சு இப்படி லைட்டாக அப்படி கையெல்லாம் அப்படி ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுட்டு 50 டைம் முக்கி போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20 நாள் நீங்கள் பண்ணீங்கன்னா எதெல்லாம் மைண்டில் ஏறாதோ அதெல்லாம் ஏறும். இது ஆகலை அப்படின்னா இனி என்னன்னு கேளுங்க. கண்டிப்பாகவும் 20 நாள்லேருந்து 21 நாள் 50 டைம் நீங்கள் டெய்லி உக்கி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரி பவர், ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்க்கணும். அதுக்கு டேலி பண்ணுற மாதிரி 15 மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா, நான் இல்லை, சைக்காட்ரிஸ்ட் இல்லை பெரிய டாக்டர் இல்லை, யார் வந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஃபோனில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள், நிறைய ரேஸ் வந்துட்டு டைரெக்டாக நெர்வ்ஸில் தான் போய் அட்டாச் பண்ணுதான். அது எங்கே போகுதும் அப்படின்னா நம்மளோட மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கிட்டே வருதான். நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி உக்கி போடுறது, யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது, இந்த இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கலன்னு சொல்லுங்கள். இன்னையிலேருந்து 21 நாள் ஞாபகம் வச்சுக்கிறோமா? வெட்டு வச்சுக்கிறோமா? ரெடியா? பார்ப்போம், ரைட்? இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதுக்கு தான் சொல்ல வந்தேன். அல்லதுல ஒரு செட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படிதானே கண்ணா? இந்த பாருங்க, இது 2வது செட்டு. இதுல ஏதாச்சும் சேம் நம்பர் ரிப்பீட்டடா இருந்தா, கேக்குதா? அடிங்க. ஏதாச்சும் சேம் நம்பர் ரிப்பீட்டடா இருந்தா அந்த நம்பரை கழிச்சு விட்டுறணும். புரியல சார்? இந்த இதுல ஏதாவது சேம் நம்பர் ரிப்பீட்டடா இருக்கா? 4,6 இங்க எங்கேயாவது இருக்கா? இல்ல. 5,5 இங்க இருக்கா? இல்ல. 6,4 இங்க இருக்கா? இல்ல. அப்புறம் ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இருந்தா சொல்றேன், கார்டு கான்செப்ட்லாம் வரும், அதை வச்சு சொல்றேன். சம்பர் சேம் நம்பரை ரிப்பீட்டடா வந்துச்சுன்னா கழிக்கணும். சைடில் எழுதி வச்சுக்கோ. அப்ப இங்க எதுவுமே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணா போதும்? 5/36. உங்களுக்கு பொழுது போலன்னா எனக்குள்ள நீங்க 5/36 கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க. 0 பாயிண்ட்ல வச்சு எழுதிக்கிட்டு இருங்க. ஆனா அவன் அப்படி கொடுக்க மாட்டான், 5/36 நிப்பாட்டிடும். ப்ராபபிலிட்டி கஷ்டமா? இப்போ சொல்லுங்க. அவ்வளோதான், ஈஸி தான், ரைட்டா? இந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு நேற்று இருந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே குடுக்குடுன்னு ஓடிடுவேன், ரைட்டா? ஆக்சுவலாக டோட்டலாக நேற்று ஃப்ரஸ்ட்ரேக்டட், எனக்கு அப்படியே டோட்டலாக ஒரு அப்செட் ஆயிடுச்சு. இதோட நம்ம என்னோட வீடியோ 8வது வீடியோ, சரிங்களா? ஸோ அவ்வளோ கிராஷ் பண்ணி மென்டலாக நான் ரிலீஃப் ஆகணும், ஜாலியாக எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும். அதை விட்டு நம்ம ஒரு மாதிரி ஆல்ரெடி நம்ம அப்செட்டாக இருந்துட்டு நான் எப்படி டெலிவரி பண்ண முடியும்? அது கஷ்டம், அது நல்லாவும் இருக்காது. அதனால தான் இப்போ நான் கொண்டு வரேன். தென் உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குவா? ரெடி பண்ணுறீங்களா? ரெடியா? பார்ப்போம். 1.5 நிமிஷம் டைம் கரெக்டாக. எஸ், 1.5 நிமிஷம். ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது. அப்பகடையில் ஒற்றைப்படை எண் விழுவதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு காணுங்க. அந்த வடிவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிலிட்ரி சரியான ஆளியா நீனு? ஈஸியான கணக்கா நீயா எடுத்துக்கிட்டு கஷ்டமான கணக்கா எங்க சைடு தள்ளுறீங்க? சரிங்க, அதெல்லாம் ஈஸி தான், ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிச்சு. உங்களை ரொம்பலாம் கஷ்டப்படுத்துமா? 7 கணக்கு 8 கணக்கு மேலே நான் கொடுத்து நான் என்னங்க பண்ண போறேன்? உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 20 சம பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்கிவா போறேன்? ட்ரை பண்ணுங்க. A die is rolled and coin is tossed simultaneously. ரைட் சைடு இந்த ஹேண்ட்ல வந்துட்டு பயோல காயின் வச்சிருக்கான், இந்த ஹேண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஸ் வச்சிருக்கான். 1 2 சேர்த்து ஒரே நேரத்தில் விடுறான். விட்டதுக்கு அப்புறம்
அதுல தலைவருக்கு என்ன வேணுமான்னா அந்த பகடையில ஒற்றைப்படையன் வேணுமா, காயின்ல என்ன வேணுமானா ஹெட் வேணுமா. சூப்பரான கொஸ்டின், தெளிவான கொஸ்டின். இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிசி கை வைக்காத கொஸ்டின். நான் பார்த்தது இல்லை, இதை எங்கேயுமே நான் இன்னும் பார்க்கல. நம்ம லக்குக்கு வர குரூப் 4ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மைக்கே சந்தோஷப்படணும். யாரு? நம்ம. உங்களோட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆன்சர் என்ன? ஆன்சர் பண்ணிட்டீங்க, பண்ணியிருப்பீங்க. சரி, இதுக்கான ஆன்சர் எங்கன்னா நீங்க நடத்துவீங்களா சார்? நான் நடத்த மாட்டேன். என்ன உன்னோட பெரிய பௌத்தா போச்சுங்க பாருங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, எடுத்துக்காட்டு கணக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ஓப்பன் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வாட்டிக்கு வெளில போயிடாதீங்க, ஆகிற வேலையை பார்ப்போம்னு சொல்லி போயிடாதீங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி எடுத்துக்காட்டு கணக்கு மொத்தத்துக்கே அங்கே ஒரு 7 கணக்கு தான் இருக்கு அந்த எடுத்துக்காட்டுல, ப்ராபபிலிட்டியில. இந்த எடுத்துக்காட்டுல ஒரு கணக்கா இருக்கு, போய் பாருங்க. சரியா? இப்ப கேட்பான் பயோல, எப்படி கேட்பான்னா, ஒரு டைஸுக்குன்னா என்ன பெஸ் 6, 2 டைஸுக்குன்னா 36, ஒரு காயினுக்குன்னா 2, 2 காயினுக்குன்னா 4, 3 காயினுக்குன்னா 8, இப்படி சொன்னோம். இதுல என்ன பெஸ் என்னப்பா? நீங்க சொல்லியே கொடுக்கலையே, ஏதாவது சொல்றீங்க. என்ன பெஸ்ஸோட வேல்யூ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் அதனால சொல்றேன். அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு கமெண்ட் அடிப்பான் ஆஃப்லைன் கிளாஸ்லாம், ஏதாவது சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவான். ஓகே, என்ன பெஸ் தான் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் அ பிக் டாஸ்க். இதை எழுதி போட்டோம்னா தான் நீங்க போட்டுருவீங்கல்ல. இது வேல்யூ தெரியணும். இது தெரியாம கணக்குள்ள போய் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை விடுகதையா புதிரா நான் சொன்னா நீங்க கேட்பீங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். புக் எடுத்து ஓப்பன் பண்ணுங்க. அதுக்காக நான் சொன்னேங்கிறதுக்காக அந்த சம்ம மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. கூட ஒரு 2 சம்ம எடுத்து பாருங்க. நம்ம போன்றதெல்லாம் கரெக்டா, நம்ம கரெக்டான வேலை தான் போறோமா, இதெல்லாம் புக்கில் தான் இருக்கா, இல்லை இவரா ஏதாச்சும் உளறிட்டு இருக்காரா அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து பாருங்க. இப்போ யாராவது ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, நம்மளாம் நம்பிக்கை தான் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல, அதை ஒரு செகண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம ஒரு மனசு இருக்கும் பார்த்துறீங்களா, சொல்றதுலாம் உண்மைதானா, லைட்டாக எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துறீங்களா. நானும் அப்படி தான் இருப்பேன். ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு மனசு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், பட்டனை எடுத்து வெரிஃபை பண்ணிடுவேன், இது சரிப்பட்டு வராதுன்னு. சரிங்களா? அப்போ தான் எனக்கு பூர்ண திருப்தி அடையும். சரியா? அது மாதிரி தான் நீங்களும் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இப்போ பண்ணுறதெல்லாம் கரெக்டான வேலை தான் போகிறோம். ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோங்கிற ஒரே ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடுறேன். எஸ், அஃப்கோர்ஸ் உள்ள ஓடிலாம் ரொம்பலாம் கிடையாதுங்க, ஒரு 7 சம்மு தான். 2 காயின் கான்செப்ட் வச்சு பண்ணாங்க, 2 காயினை டாஸ் பண்ணுறாங்க, எல்லாம் 2லேயுமே ஒரே பேசஸ் தான். ஸோ அது அப்புறம் ஆன்சர் என்னப்பா 1/2ன்னு வந்துச்சு. என்ன தெரியணும்? NF தெரியும், கஷ்டம். அடுத்த கான்செப்டில் ஒரு கணக்கு தான், கணக்கு தான் கொடுத்துருந்தாங்க, 3 கணக்கு கொடுத்துருந்தாங்க, 3ஐயும் தூக்கி அங்கங்கே பிடிச்சிருந்தாங்க, புடத்தில் அடிச்சு 3 கணக்கு தூக்கி ஒரே கணக்கில் வச்சாச்சு. இதில் என்னன்னா அதிகபட்சம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் குறைந்தபட்சம். நீங்கள் என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ப்ராபபிலிட்டியில் ஒரு சாப்டர் இருக்கும். சரியா? ப்ராபபிலிட்டிங்கிற சாப்டர். அதில் பயிற்சி கணக்குகளில் தமிழ் மீடியம் புக்கு தான் நான் பார்த்தேன். அப்படி திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 10th சாப்டர் நினைக்கிறேன், 10.1 நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல் கணக்கில் ஒரு 4 கணக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படியே இந்த இதுதான் இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்க்குறீங்களா? இதே மாடலில் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பண்ணுறீங்களா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து நான் கொடுத்துட்டேன், இது மேலே உங்களோட இஷ்டம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணது என்னது அப்படின்னா, எஸ், பகடை கணக்கை வச்சு மூவ் பண்ணோம். 2 பகடையை வச்சு ரோல் பண்ணுறாங்க, 3 பகடையை வச்சு 2 பகடையை வச்சு ரோல் பண்ணுறாங்க. பேசிக்கான கொஸ்டின். இது கேட்பாங்களா சார்? வாய்ப்பே கிடையாது, 0 நெகட்டிவிட்டி தான். இது கேட்டாங்கன்னா நம்மளோட யோகம் வேறு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் 2 இதெல்லாம் வந்துட்டு பகாயன் பகுயன். ஏன் இதை வச்சு கொடுக்குறாங்கன்னா, டைஸ் கான்செப்ட்லாம் இல்லை, இவனுக்கு முதல்ல பகாயன்னா தெரியுதா பகுயன்லாம் தெரியுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு டிஎன்பிசி வைக்கிறான். நம்ம பசங்க தெளிவாக அடிப்பீங்க. ஸோ அதனால் நீ கரெக்டாக மூவ் பண்ணி பார்க்கணும். அடுத்த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கூடுதல் 10 கூடுதல் 11 அல்லது 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 மறந்துடாதீங்க. கேக் பீஸ் எவ்வளோ ரூபா? தேட்டர் டிக்கெட் எவ்வளோ ரூபா? அண்டா அப்படின்னா அதில் ஒன்றாகணும் தான். என்னது அதிகபட்சம் வந்தனா என்னது? 1 கிலோ உளுந்தம்பருப்போட ரேட் எவ்வளோ? மாம்பழம் கிலோ எவ்வளோ ரூபா? இது எல்லாமே புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 40 நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நம்ம தங்கங்களை தான் தெரியும். சரியா? ஸோ அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். இதெல்லாம் சில கொஸ்டின்ஸு, இதெல்லாம் நம்ம இப்போ சும்மா ஒரு ஆசை, நம்மளை ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் எடுக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா எல்லாம் விட்டுறாதீங்க, சும்மா சொல்கிறேன், எடுக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சம்மான் எடுத்து குட்டு போய் வச்சு விட்ருவேன். சரியா? இதெல்லாம் அவன் பார்த்துருக்க மாட்டான், ஓடிடுவான். ஏன்னா நம்ம பசங்க 25 வாங்கிறோம், போஸ்டிங் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி உட்காந்துருப்பாங்க. ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
ரைட்டா? தமிழ் படிச்சிருவாங்க, ஜிஎஸ் படிச்சிருவாங்க, பஞ்சாயத்து மேக்ஸ் தானே, அதுக்கு நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ அல்லது வச்சு கான்செப்ட் பார்த்தோம். அடுத்து உங்களை ஒரு சம்மு கொடுத்துருக்கேன், அது ஹோம்ஒர்க் மாதிரி, அதை நீங்கள் எடுத்து நீங்கள் போய் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓகே, எனக்கு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, இப்படியே தான் கொண்டு போகணும், இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். முடிய போது நாளைக்கு நான் முடிச்சிருவேன், ரொம்பலாம் இல்லை, நாளைக்கு நான் முடிச்சிருவேன். தெளிவாக கொண்டு போகணுங்கிறதா என்னுடைய நோக்கம், குறிக்கோளும் அதுதான். வேகமாக போய் ஸ்கிப் பண்ணி என்னால் எதுவும் ஆக போகிறது இல்லை. ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1000 பேர் ஸ்பாட்டில் உட்காந்து எழுதணும், 1000 பேர் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாட்டில் உட்காந்து எழுதணும். யார் யாரெல்லாம் அவங்களாம் நம்மங்களாம் பார்த்துடணும். சரிங்களா? நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்க நம்மளுடைய 4000 பேரா, இல்லை வெளியிலேருந்து கவனிக்க கூட 10,000 பேராங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஃபுல் மார்க் அடிக்கணும், தெளிவாக அடிக்கணும். டைமர் வைப்பேன், ஸ்லோவாக வைப்பேன். முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டாபிக் வைஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டினும் லாக் பண்ணுவேன். உங்களை அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணி விட்ருவேன். எது இல்லைனா குரூப் 4. சரியா? ஸோ அதோட ராமானுஜம் டெஸ்ட் முடிய போகுது, ஐ மீன் கிளாஸஸ் முடிய போகுது. அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஓகே, பரவாயில்ல, அடுத்து நம்ம குரூப் 2 வருதுல்ல, அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு போங்க. ஓகே, கமெண்ட்ஸ் தான் எனக்கு வேணும். எனக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா 2000 பேர் பார்க்குறான், யாருமே பார்க்குறது கமெண்ட்ஸ் கூட பண்ணுறதுல எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்னு தெரியணும்ல. ஏன்னா ஆஃப்லைன்லாம் தெரிஞ்சிடலாம், ஓகே எனக்கு புரியுதா புரியலையான்னு தெரிஞ்சிடலாம். லெட்டை வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பான், நான் பக்கத்தில் வந்து கையை வச்சுட்டு மாறாப்பான், அப்போலாம் எனக்குலாம் புரியலைன்னு அர்த்தம். இதெல்லாம் மேபேன்னு ஒரு மாதிரி முழிப்பான். சில பேருக்கு வேக்க ஆரம்பிச்சிடும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவனுக்கு புரியலை, சரி வாடா பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, எவ்வளோ எந்த கிராமத்துலேருந்து படிக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டத்துலேருந்து படிக்கிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. பட் நம்மளுடைய ப்ராசஸ் கன்சிஸ்டன்சி அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், கம்பல்ஷன்லாம் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிரும். ஐ ஹோப், எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுடைய முத்தான கமெண்ட்ஸை எனக்காக பதிவு பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு ரொம்ப முக்கியமான சம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன், வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அட்டாச் பண்ணிட்டு கொண்டு வரேன். ஓகே, டாடா, பை பை. சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. 10 நாள் தான், முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் போதும், தூக்கி வர வச்சுருங்க, ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க.